இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா சீகேட்டோட 4TB எக்ஸ்பேன்ஷன் ஹார்ட் டிஸ்க்கை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதில் என்னென்ன நம்ம பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ பாக்ஸில் பார்த்தோம்னா நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரோடு வருது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ரேப்பரை அன்ராப் பண்ணிடுவோம். ஸோ இந்த சீல் பிரிக்காத வரைக்கும் ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரிஜினலாக நமக்கு வந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மேலே பார்த்தோம்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 லாங்குவேஜஸில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு பாக்ஸில் பார்த்தோம்னா மேக் விண்டோஸ்க்கு சப்போர்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பார்த்தோம்னா உள்ள ஹார்ட் டிஸ்க் அது 2 பக்கத்தில் பார்த்தோம்னா சைடில் வந்து ஒரு சேஃப் கார்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் பக்கத்தில் பார்த்தோம்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கான பவர் சாக்கெட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு சாட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஎஸ்பி டு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க்கை வெளியில் எடுத்தோம்னா பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க் ரொம்பவே பெருசாக இருக்குது. அதாவது நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை விட கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம இதை கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது, இது மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க்கை பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க் நல்லாவே பேக்கிங்காக இருக்குது. அதேமாதிரி வெயிட்டும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயே கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதோட வெயிட்டை பார்த்தோம்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தோம்னா இதோட சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தோம்னா ஒரு வெண்ட் இருக்குது, ஏர் வெண்ட். அதேமாதிரி பேக் சைட் 2 போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா பவர் போர்ட், ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எகெயின் அனதர் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பார்த்தோம்னா உள்ள இதுக்கான பவர் அடாப்டர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூஎஸ்பி கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா யூஎஸ்பி 3.0 சப்போர்ட் பண்ணுது. இதில் அதிகபட்சமாக 3.0 கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா 100 MBps வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ போகுதுன்றதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கேபிள் பார்த்தோம்னா எப்பொழுதும் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு கொடுக்குறத விட ரொம்பவே பெருசு. அதாவது 1 மீட்டர் கேபிள் இந்த வாட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஹார்ட் டிஸ்கோட. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பவர் அடாப்டர் தான். ஏன்னா இதில் வந்து பவர் அடாப்டருக்கு நம்ம எந்த ரீஜியனுக்கு வேணாலும், அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சாக்கெட், ஸோ யூகே, யூஎஸ், ஸோ அப்ராட்ஸ்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் நமக்கு வந்து சார்ஜர்ஸ் தேவைப்படும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இந்த கனெக்டிங் ஹெட் வந்து அவங்க எல்லா மாடலுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 6 கண்ட்ரீஸ்க்கு உள்ளதை வந்து இவங்க வந்து இந்த ஒரே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நம்ம எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்றாப்புல நம்ம ஹெட்டை சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இவங்க ரொம்பவே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் நமக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட எல்லாத்தோடையுமே கம்பைன் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தோம்னா நியர்லி வந்து 6700 கிட்ட நமக்கு அமேசானில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எந்த கனெக்டிங் ஹெட் வேணாலுமே நம்ம ஈஸியாகவே மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் கனெக்டிங் ஹெட். ஸோ இந்தியாவுக்கு 2 பின் இல்லை 3 பின் எது வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக எடுத்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த கேபிளோட லென்த் பார்த்தோம்னா 2 மீட்டர்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பவர் சோர்ஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் கிடையாது. இது வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தோம்னா நார்மல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை விட இதோட ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இதுக்கான பவர் சோர்ஸ் நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறதுனால இதோட ஸ்பீட் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் உள்ளே இருக்கிற வெண்ட் மூலமாகவே நம்ம பார்த்தாலே தெரியுது உள்ளே இருக்கிற 3.5 இன்ச்சுக்கான ஹார்ட் டிஸ்க் நல்லாவே தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம வெர்டிக்கலாகவோ இல்லை ஹரிசாண்டலாகவோ எப்படி வேணாலுமே நம்ம மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இது ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹார்ட் டிஸ்க்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.